ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் குழந்தையையும் கணவனையும் தவிக்கவிட்டு காதலனுடன் சென்ற பெண். அரசு ஊழியர்களின் சம்பள குறைப்பு தொடர்பில் அமைச்சர் ஒருவர் வெளியிட்டுள்ள செய்தி. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுப்பு. தென்னிலங்கையில் சிறுவர்களுக்கு ஆபத்தாக செயற்பட்ட நபரொருவர் கைது. ஜனாதிபதியின் விசேட வர்த்தகமானி அறிவித்தல் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள தமிழ் எம்பி. யாழில் தனது 2.5 வயது குழந்தையை கைவிட்டு சட்டவிரோத காதலனுடன் ஊரை விட்டு வெளியேறிய குடும்ப பெண்ணையும் காதலனையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கணவன் மற்றும் தனது குழந்தையுடன் வசித்து வந்த குடும்ப பெண்ணொருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது காதலனுடன் ஊரை விட்டு சென்றுள்ளார். இது தொடர்பில் கணவனால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பெண்ணையும் அவரது காதலனான இளைஞனையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற விசாரணைகளை அடுத்த இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று நிலைமை மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த போதிலும் அரசு ஊழியர்களாலோ அல்லது அவர்களது சம்பளத்திலோ எந்தவித வெட்டுக்களும் இன்றி அரசு சேவையை ஸ்திரமாக பேணியது வெற்றியாகும் என உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் இந்த விடயத்தில் உதவியாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 வருட முன்னேற்றம் என்ற தலைப்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் பேசிய உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த, கடந்த 2 வருடங்கள் மிகவும் கடினமான மற்றும் சவாலான காலகட்டமாக இருந்தது. நாங்கள் எதிர்கொண்ட கொரோனா தொற்று நோய் மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை செலுத்தும் சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் சிலர் பணி நீக்கம் இருக்கும் என்று கருதினர். இதனால் பொது பணித்துறை குழம்பி போய்விடும் என்றும் கருதப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆற்றிய சிறந்த முகாமைத்துவத்தினால் அரசு சேவையை பாதுகாக்க முடிந்துள்ளது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அரசு சேவை மற்றும் இந்நாட்டின் அனைத்து பிரஜைகளும் பூரண ஆதரவை வழங்கியதை நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை இம்மாதம் 7ஆம் திகதி மேற்கொண்டிருந்தனர். பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாட்டுகளுக்கு அமைய அக்களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த களவிஜயத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த 8ஆம் திகதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதன் அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் 30/7/2024 அன்று நடைபெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளவர்களின் விவரம் செயலாளர் சுகாதார அமைச்சு கொழும்பு, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சுகாதார அமைச்சு கொழும்பு, மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாணம்,
மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாணம், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம், மருத்துவ அத்தியட்சகர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை. களுத்துறையில் கிதுலாவே பபி என அழைக்கப்படும் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் களுத்துறை நகரிலும் அண்மித்த பாடசாலை மாணவர்களுக்கும் மேலதிக வகுப்பு மாணவர்களுக்கும் மிக நுட்பமான முறையில் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் களுத்துறை குற்றப் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய 1000 போதை மாத்திரைகளுடன் 23 வயதான கிதுலாவே பபி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதை மாத்திரை 300 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், களுத்துறை நகரம், தொடங்கொட, நாகொட, ஹெண்டியங்கல பிரதேசங்களிலிருந்து சிறுவர்கள் கொள்வனவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்கு அறிந்தவர்களுக்கு மட்டும் போதை மாத்திரை விற்பனை செய்வதாகவும், நீண்ட காலமாக இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர் இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் நேற்றைய தினம் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பின் 83ஆம் சரத்தில் 6 வருடங்களுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு மேல் என்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ வர்த்தகமானியில் தவிர்ப்பதாக நேற்று முன்தினம் அறிவித்ததன் பின்னணியில் ஜனாதிபதியால் நேற்று வர்த்தகமானி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை தற்போது ஏன் கொண்டு வர வேண்டும், அதற்கான தேவை என்னவென்று சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த சட்டமூலத்தை தற்போது கொண்டு வருவதற்கான அவசியம் என்னவென கேள்வி எழுப்பியுள்ளதுடன் வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 22வது திருத்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டால் அது குறித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரத்தை அரசமைப்பு ஜனாதிபதிக்கு வழங்குகிறது என தெரிவித்துள்ள சுமந்திரன், தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனை மேலும் குழப்பத்திற்குள்ளாக்கும். தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது அவசியமற்ற விடயம் எனவும் தெரிவித்துள்ளார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.